கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மீது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் இருக்கும்போது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை காண முடியும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். நம்பிக்கை நமக்கு முதலாவது வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லாதபடிக்கு அவிசுவாசத்தினாலே பல நன்மைகளை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் முக்கியம். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் இருக்கிறதா? விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை தேடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் செய்கிறவர் அவர். அவரை நாம் முழு இருதயத்தோடு நம்புகிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். விசுவாசம் இல்லாதபடிக்கு இருப்போம் என்றால் நம் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது விசுவாசத்தை இழந்து பின்வாங்காதபடிக்கு கவனத்தோடு இருப்போம். நம் விசுவாசத்திலே உறுதியா இருக்கும்போது நம் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்திலே தளர்ந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும்? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் ஜெபத்திலே தேவனோடு தொடர்பு கொள்கிறோம். அதிகாலையிலே அவரை தேடுகிறோம். நாம் அவரிடத்தில் சேர வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் முக்கியம், நம்பிக்கை முக்கியம். நம் கர்த்தரை தேடும் போது அவர் தென்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உறுதியோடு தேடும்போது நம் கர்த்தரை கண்டறிய முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் சேர, இன்னும் அவரிடத்தில் கிட்டி சேர நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமானது முக்கியம். ஹல்லேலூயா. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் நிச்சயமாய் பலன் அளிப்பார், ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசம், நம்பிக்கை, உறுதி நமக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தரை தேடும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோமா? அவரை பற்றி பிடித்திருக்கிறோமா? அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிப்பார். ஆனால் நமக்குள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவிசுவாசப்படாதபடிக்கு, விசுவாசத்திலே தளர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுவோம், நம்பிக்கையோடு கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார், நம்முடைய குடும்பங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார், நாம் செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஹல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை எப்படி தேடுகிறோம்? அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே காத்திருந்து தேடுகிறோமா? உபவாசித்து கர்த்தரை தேடுகிறோமா? அவருடைய வார்த்தைகளை தியானித்து கர்த்தரை தேடுகிறோமா? அவரை துதித்து கர்த்தரை தேடுகிறோமா? ஆலயத்தில் போய் கர்த்தரை தேடுகிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பாருங்கள். நாம் கர்த்தரை எப்படியெல்லாம் தேடுகிறோம்? நாம் அவரை தேடும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவரை தேடும் பொழுது நாம் கண்டடைய முடியும், நமக்கு தென்படுவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை விசுவாசத்தோடு நாம் தேடுவோம்.
முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரை நேசிப்போம். அவரில் அன்பு கூறுகிற பிள்ளைகளே, அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை நேசிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் எப்படி கர்த்தரை தேடுகிறோம்? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனை நேசிக்கும் பொழுது, அவரை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஒருவேளை தீமை போன்று தோன்றலாம், முடிவிலே அது நன்மையாக மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுவோம். நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை கண்டடைய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, முழு நிச்சயத்தோடு கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழ்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் நிச்சயமாய் நமக்கு பலன் அளிப்பார், நன்மைகளை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம், கிருபையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம், மகிமையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ரீபா கபரா ஷாகபா ரூகபா ரியாக்கபோரோ ரியாக ஷல்லதனமா கரபா ரியாபுர சந்த ரதன ஹதரபலா. என் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ரீபா கபாரா ஷாக்கா லாக்கா தூணா கராதரபலா ரியாக்கபோர ஷாக்கா ராக்கா தீரா கராதரபலா. தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ரீஷா தனா மா கரா ஷேக்கே லேதேனே கராதரபலா ரியாக்கபோர ஷேக்கே லேகே தேனே கராதரபலா ராக்கா ராஷா லதனா மகாதரா லேதேனே மாக்கரபா. தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டுமாப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களிலே இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ராஷா லாபா ராதா ரஹாதா ரேஷேக்கே லேகே தேனே கராதரபலா ரியாக்கபோர ஷாக்கா லாக்கா தூணா கராதரபலா ரீகா ராஷேக்கே லேதேனே கராதரபலா. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. ரீபா ரஷாலா தன ஹத ரஷாலா தன ஹதரபலா. தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும், தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். ரீபா காரா ஷேக்கே ரேகே தேனே கராதரபலா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாகப்பா. உடைய கரங்களிலே முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை தொடுவீராக. என் தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்குங்கப்பா. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க. அண்ணாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவாதபடிக்கு, நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்க. ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராகப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். மனம் இறங்குங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்கப்பா. கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து குறைவில்லாமல் நடத்துங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை தொடுவீராக. என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பீராக. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கிய தேவன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விக்னங்கள், தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா.
யாரெல்லாம் தரித்திரத்தோடு வறுமையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. குடும்பத்தில் உள்ள தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். ரீபா காரா ஷேகே லே தேனே மாக்காரபா ஓ ராகா பாரா ஷாகா லாதனா ஹதரபாலா ரீபா பாரா ஷே லே தேனே மாக்காரபா ரீபா பாரா ஷாக்கா ராகா தூரா கரதரபலா. என் தேவனுடைய ஐஸ்வர்யம் குடும்பத்தில் வெளிப்படட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பயன்படுத்துவீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசத்தோடு மை தேடாதபடிக்கு நம்பிக்கையோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு விசுவாசத்தோடு கர்த்தரை தேட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க, உமக்கென்று எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உடைய வல்லமையினால் நிரப்புவீராக, உடைய அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.